வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய என்று சொல்றது ஒரு வெறித்தனமான பேச்சு இல்லை. தமிழீழம் என்று தமிழினத்துக்கு ஒரு நாடு வேணும். தமிழீழம் காலங்காலமாக வாழ்ந்த சனம் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்த பிறகு தமிழீழம் என்றது இல்லை. தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு இடம் இல்லை, நாடு இல்லை. இது ஒரு வெறித்தனமான பேச்சு இல்லை. உண்மையில் மனதார நான் சொல்கிறேன். இப்போ நான் இதில் செத்துட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. பூமியும் தெரியா, கடவுளும் தெரியா, ஆன்மா இருக்கோ தெரியா, ஒன்றுமே தெரியாதுன்றதை விட சூனியம்ன்றதை விட அங்கால முடிஞ்சதுன்றதை ஒருவருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அப்போ ஏன் இப்படி கதைக்கோணும்? நான் தமிழீழம் அனைத்து உயிரும் பசியார் இன்புற்று வாழ்ந்த மடிய இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொண்டு தாரேன். இப்போ உயிரோட இருக்கேக்க ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு சொல்லிக்க மேற்கு ஐரோப்பா, மற்ற வளர்ச்சி அடைஞ்ச நாடு ஆஸ்திரேலியா, கனடா, இது அதை எடுங்கோ, ஜப்பான், இது அதை எடுங்கோ. அவங்க உயிரோடு இருக்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எதை நினைச்சு பிள்ளைகளை நினைச்சு. ஏன்னு சொன்னால் அவங்க செத்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த பிள்ளைக்கு உணவு ஒரு அடிப்படையான விஷயம். உணவு, உறையூல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அங்கே தலை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதை நினைச்சு இந்த விதத்தில் வருத்தப்பட மாட்டாங்க. அப்பயே அவங்களுக்கு சந்தோஷம் கொண்டது ஒரு கைப்பிடியில் இருக்குது. மிச்சம் அவையோட பிரச்சனை, ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் அது அடுத்தடுத்த பிரச்சனை, அது வேற பிரச்சனை. தமிழ் மக்களுக்கும் இந்த உலகத்தில் கன இனங்கள் இருக்க தமிழ் எங்கட இனம். நான் தமிழ் கேட்குறோடைய இந்த பிள்ளைக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்கணும். மற்ற பிள்ளை அடுத்த பிரச்சனை, கொடுத்தப்படி தான் கொடுக்கணும். அது அப்படித்தான். தண்ணி ஓடி வரைக்கும் இது முதல் பள்ளத்தை நிறச்சி தான் அடுத்த பள்ளத்தை நோக்கி போகும். சரி, தமிழாக்கள் என்ன நினைச்சு உணவு, உறையில், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லிக்கல உயிரோடு இருக்க பணம் போல சந்தோஷம் பண்ணுறது வராது. இவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு மற்ற இனம் அடித்து பிடுங்கும் என்று சொன்னால் சந்தோஷம் பண்ணு வராது. டிப்ரெஷன், மன அழுத்தத்திலான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த இனம். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், இது ஒரு வருத்தனமான பேச்சு இல்லை. இது தமிழினத்துக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு மொழி இந்த உலகத்தில் உண்டாயின ஒவ்வொரு மொழிக்கும் சுதந்திரம் கொடுக்கணும். ஒவ்வொரு இன மக்களும் தனக்கொண்ட ஒரு நாடு, தனக்கொண்ட இடம் பண்ணா நாடு, அதுக்குள்ளே யுனைடெட் என்று சொல்லலாம், அது வேறு பிரச்சனை. தனக்கண்ட ஒரு நாடு, இப்போ யூகே இருக்குது, யுனைடெட் கிங்டம் என்று சொல்கிறது. ஆனால் ஸ்கொட்லாண்டு கண்ட ஒரு நாடு இருக்குது, காசு கொண்ட ஒரு படம் இருக்குது, அவங்களுக்கு கொண்ட ஒரு தேசிய கீதம் இருக்குது, வேல்ஸு கண்ட ஒரு காசு இருக்குது, இங்கிலாண்டுக்கு வேறு காசு, நோர்த்தன் ஐலாண்டுக்கு வேறு காசு. அப்படி இதை வருத்தனமான பேச்சா தயார் செய்து எடுக்காங்க. உயிரோடு இருக்க அந்தந்த இனம் தமிழ் மக்கள்ல இருந்து இது ஆரம்பமாகுது. இந்த முள்ளுவாய்க்கால் பிரச்சனை, தமிழீழ பிரச்சனை நடந்தது, விடுதலை போராட்டம் நடந்ததெல்லாம் உலகத்துக்கே விடுதலை வரத்தான். இதை சுருக்கி நான் சொல்றேன். எப்படி என்று சொன்னால், இதை உலகம் எல்லாம் எல்லா இனத்துக்கும் கொடுக்கணும், இனத்துக்கு கொடுக்கணும். உணவு, உறையில், கல்வி, மருத்துவம், இந்த பாதுகாப்பு, இந்த கடைசியாக வருது பாதுகாப்பு. எனக்கு கொண்ட ஒரு நாடு இருக்குது, இதுதான் மொழி. இப்போ நான் உன்னோட சேர்ந்து இருக்கிறேன். யூரோப்பை பாருங்க, யூரோப் யூனியன் என்று சொல்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம். அப்போ டென்மார்க், ஸ்வீடன், நோர்வே, ஃபின்லாந்து, ஹோலாந்து, பெல்ஜியம், இத்தாலி, ஆஸ்திரியா இப்போ சேர்த்து கொண்டு வராங்க. வேறு அதெல்லாம் என்ன தனித்தனி மொழியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றாகனா இது யூரோப் யூனியன். அது பாதுகாப்பு நிமித்தம். அப்படி ஒவ்வொரு இனம், நாங்கள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி வாக்கெடுப்பில் எங்கள் பாதுகாப்பு நிமித்தம். ஆனால் சிங்கள இனம் வேறு, தமிழ் இனம் வேறு. தமிழ் இனமும் சிங்கள இனத்தை அடித்து அட்டாக் பண்ண இயலாது. அது தனித்துவமான இனம். தமிழ் இனம் தனித்துவமான, அதே போல் சிங்கள இனம் அடிக்கலாம். இதோட விட்டுடுவோம். இதை என்னென்னு கொண்டு வர, இது வருத்தனமான பேச்சில். நான் இப்போ யூகேக்கு ஹார்ட் அட்டாக் வயசுகளுக்கு ஹார்ட் அட்டாக் சாராங்க. நம்மளை எப்படியா சாத்தான் வேணும். என்னொன்று எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது, இந்த உடம்பு எங்கே மண்ணோட போகுது, இவ்வளோ கூறுகிறது, இதெல்லாம் கதையை விட்டுடுவோம். அப்போ இது ஒரு வருத்தனமான, ஒரு அகோரமான வரி கொண்ட பேச்சில் ஒரு இனத்துக்கும் தேவை. இதை எப்படி கொண்டு வரணுமென்றது எனக்கு அந்த விஷயம் ஒரு சக்தியோ சக்தியோ ஏதோ ஒன்று என்ன ஏவுது நான் சொல்கிறேன். சொன்ன உடனே கேட்க செவியுடன் கேட்க கடவனண்டா போல் ஒருவனுக்கு கேட்டவொன்னே அவனை என்ன செய்வான். இது டெக்னாலஜி உலகம். முந்தி தான் ஒரு பிரச்சனை சொன்னால் மற்ற இடத்துக்கு வண்டில் மாடு ஒரு 1000 கிலோமீட்டர் போக இத்தனை வருஷம் எடுக்கும். இப்போ 7-8 ஹவர்ஸ், ஒரு வித்தின் 24 ஹவர்ஸுக்கு பிளேனே உலகத்தை சுற்றி வந்துடும்.
அப்போ வந்து இப்போ வந்து யூடியூப் டிக்டாக் எல்லாம் டிக்டாக்ல வந்து கேட்க சொன்னேன் கேட்க கடவுள்னு சொல்லி மண்டவளம் உள்ளவன் இதை கேட்டுட்டான்னு சொன்னா டக் 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 டக்குன்னு ஒவ்வொரு மொழியிலையுமே விட்டுடுவான். இவ்வளோ தான் தாரக மந்திரம். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு பணிக்காலம் மட்டும் நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். இது ஒரு தாரக மந்திரம். இதை நீங்கள் வடிவமைப்பு செய்யலாம் சுருக்கி. இதை ஏன்னு சொன்னால் அப்போத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அமைச்சர்கள் மீது. அமைச்சர்னு சொன்னால் அமைச்சர் அவரேக்க இப்போ ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஆரம்பமாகுது. இப்போ ஜாழ்ப்பாணம் அமைச்சருக்கு வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அவர்கிட்ட 3 வருஷம் மட்டும் இந்த இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ அசைஞ்சு சொத்து அசையா சொத்து இவ்வளவு இருக்குன்னு மக்களுக்கு இந்த டிக்டாக் யூடியூப்பில் பகிரங்கப்படுத்திட்டு இந்த கதிரையில் இருக்கிறது கதிரையை விட்டு இறங்கைகளை வந்து இவ்வளோ காசு இருந்துன்னா போய்க்க இவ்வளவு இருக்குது என்று சொன்னோன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ வந்து மக்கள் தங்கட வேலை செய்வார், அரசியல்வாதி தண்ட வேலை செய்வார். இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கேட்க சொல்லிவிடுவோம். கேட்க வேண்டாம் அவன் டக்குண்டு இந்த யூடியூப் டிக்டாக் அது இது எல்லாம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் மாறினா நடக்கும். ஜாழ்ப்பாணம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு கொண்டு தான் வடக்கு கிழக்கு தமிழீழம். அப்போ வட ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவனியா அங்கால் பக்கண்டு மட்டக்களப்பு திருவண்ணாமலை மன்னார் மாற சிங்கள மக்கள் இதை நல்ல மண்டு நல்ல விஷயத்தாரும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் என்ன வேணும்? வசதியான வாழ்க்கை, தன் பிள்ளை நல்லா இருக்கணும். அப்போ இது ஊழல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு என்ற பிள்ளைக்கு உத்தரவாதமாக கிடைக்கும் மட்டும் சொன்னால் யாருக்கும் அதுக்கு தான் இங்கே வெளிநாடு கோடி வாரம் வெளிநாடு கண்ட வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் கோடி வாரம். இங்கே வந்து வசதியான ஆடம்பரமான லக்ஸரி வாழ்க்கை இருக்குது, கோடி வாரம். பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பாங்க, தாய்க்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து சிங்கள ஜனமேற்றோன்னு இலங்கை ஜனாதிபதி வந்து சொத்து கணக்கு அரசியல்படுத்தி விட்டால் எடுத்துக்காட்டாக அவரை வந்து அப்படியான மக்கள் வந்து அதைத்தான் வந்து திணிக்க வந்து அவர் வந்து அப்படி செய்ய உலகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, மக்கள் ஆட்சி இருக்குது, நல்ல ஆட்சி, அதில் இந்த நல்ல மக்கள் ஆட்சி கொண்டு வர இப்படியான விஷயம் இருக்கான்னு சொல்லி டக்குன்னு கிளிக் ஆகும். என்ன இப்போ இந்தியா அங்கே சவுத் ஏசியான்னு சொன்னால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், அங்கே பூட்டான், சவுத் ஏசியா டக்குன்னு இது இந்த கிளிக்காக மக்களுக்கு தங்களோட கையில் வாக்கு இருக்குது, தாங்கள் இப்படி தஞ்சு ஒன்றுமேற்ற பெண்கள் கட்சின்னு சொல்லி பெண்கள் குழந்தை பெற்றோடைய அரசியல் பெண்களுக்குரியது. பெண்கள் நினைச்சா இன்னமும் செய்யலாம். அந்த உலகம் மக்கள் ஆட்சி அது எங்கட பெண்களுக்கு விளங்கையில் ஐரோப்பாவில் பெண்களை வந்து தொட்டு பார்க்கலன்னு சொன்னால் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவருக்கும் தான் அதே கையில் வாக்கு இருக்குது. அதே என்னங்கிற இவ்வளவு பழமை மொழிஞ்ச மொழி அது வேறு, எல்லா மொழியும் ஒன்று தான். அறிவார்ந்த மக்கள்னு சொல்லிக்கல ஸ்ரீலங்கா வந்து படிப்பு வீதம் 198-99%. அதுவும் தமிழ் மக்கள் 100% எழுத வாசிக்க தெரியும். அதுதான் படிப்பறிவுன்னு சொல்கிறேன். தமிழ் மக்களுக்கு எழுத வாசிக்க தெரியுமானா 100% ஸ்ரீலங்காவில் தமிழகத்தில் தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்துச்சுன்னா 100% கூட அதுக்குள்ள ஏதாவது இருந்தால். அப்போ டக்குனே இந்த பெண்களுக்கு விளங்கல. உங்களோட டிக்டாக் யூடியூப்பை எல்லாம் விட்டுருங்க, யூடியூப்பை முதக்கிடுங்க, ஃபேஸ்புக்கை முதக்கிடுங்க. டிக்டாக்ல வந்து சொல்லுங்கள் பெண்களுக்கு தான் வாங்கணும்னா பெண்கள் கட்சி வேணும், அரசியல்வாதி சொத்து கணக்கு. இப்போ பெண்கள் தங்களோட சுதந்திரத்தை தங்களுக்கு என்ன தேவை, என்ன பெண்களோட உணர்வுகளுக்கு ஏற்ற சட்டங்கள் இதுகளை பெண்கள்லாம் தீர்மானிக்கணும். உங்களோட கையில் வாக்கு பலம் இருக்குது. தாய்க்கு குழந்தை வந்தால் குழந்தைக்கு 18 வயசு மட்டும் கொடுக்கணும். கவர்மெண்ட் உணவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்லி பெண்கள் தீர்மானிக்க. இதை வந்து நான் அவசரமாகப்பட்டு கதைச்சாலும் ஜாழ்ப்பாணம் இதை என்ன கதைக்கிறேன்றதான் முக்கியம். காசை தூக்கி அவசரமாக இருந்தாலும் எப்படி எறிஞ்சாலும் ஓடி போய் கண்டோன்னே ரெண்டாலும் இப்படி நான் காய்ச்சி கொண்டு இதில் வந்து ஒரு காசை கண்டோன்னே காசு என்ன கொஞ்சம் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா தாளை கண்ட உடனே 50 ரூபான்னு சொன்னால் இப்போ ஜூகே ஸ்டேலிங் மவுண்டை கண்டோன்னே என்ன செய்வது எல்லாம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி டக்குன்னு ஓடி போய் எடுக்க தாம்பா பண்ணேன்னு நல்ல விஷயத்தை எப்படி சொன்னாலும் டக்குன்னு காதை கேத்திட்டு அலுவலை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவோம். அல்லது அல்லது செத்துமாடி. இது வந்து விடுதலை புள்ளியில் ஒரு அண்ணாண்ட ஒரு பழமொழி, அல்லது செத்துமடி என்ற போல இதை வந்து கேட்டு டக்கண்டு மாற்று. சரியா? பெண்கள் கட்சி எப்பயும் இருக்கணும். பெண்கள் கொண்ட ஒரு கட்சி. இப்போ இந்த ஆண்கள் வந்து சும்மா அம்மா பாசம், அப்பா பாசம், அம்மா பாசம், தங்கச்சி பாசம், பிள்ளை மகளில் பாசம் உள்ள ஆம்பளையில் 70-80% ஆட்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? சப்போர்ட் பண்ணோன்னே பெண்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இதை வந்து ஜாழ்ப்பாணத்தில் அவசரம் இதை கேட்டால் இந்த டிக்டாக்ல உங்களோட பேர்லேயே திறந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி உங்களோட பேர்லேயே திறந்து இதை டக்குன்னு ஜாழ்ப்பாணத்து சனத்தொகையை அடித்து பாருங்க, கூகுள் வழி அடித்து பாருங்க. ஒரு 10 லட்சத்துக்கு பாருங்க. எங்களோட சனத்தொகையே ஒரு 50 லட்சம்னு சொல்லிக்கல
அதுக்கெல்லாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 10 லட்சத்துக்காரன் பொம்பளைகள் வந்து 1 லட்சம் பொம்பளைகள் ஸ்ட்ராங்கானுண்டாலே போதும். கடைசி 50,000 பொம்பளைகளுக்கு இது விழிப்புணர்ச்சி வந்தாலே போதும். ஒரு பொம்பளை ஒரு 2-3 பொம்பளையை கேட்டு மாற்றினாலே போதும். இது போதுமானதாக இருக்கும். அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய. இது வெறுத்தனமான பேச்சு இல்லை. தமிழீழம் என்று சொல்கிற ஒரு வெறுத்தனமான பேச்சு இல்லை. ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த மக்கள்கிட்ட சுதந்திரம் வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் சுதந்திரம் வேணும். சேர்ந்து இருக்கிறது